ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கௌதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஸார்ட்டில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியாது. ஸோ மறக்காமல் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கொடுத்துங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம பிக்ஸார்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த பிக்ஸார்ட் ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக டவுன்லோட் பண்ணுற அந்த ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற நார்மல் பிக்ஸார்ட் கிடையாது. இது வந்து ப்ரீமியம் ஆப்பு. அந்த நார்மல் பிக்ஸார்ட்டோட இதில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்டான செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி உங்கள் எந்த ஃபோட்டோவை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, அதாவது எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுனால இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒன்று இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எந்த அளவுக்கு கிராப் பண்ணுறீங்களோ, அதாவது உங்களுக்கு தேவையான அளவு அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்காக அந்த தேவையான அளவை நீங்கள் கிராப் பண்ணணும். அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு கிராப் பண்ணிட்டு, அதாவது கட் பண்ணிட்டு, இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கிராப் ஆகிரும். நான் ஆல்ரெடி கிராப் பண்ணி வச்சுருக்கனால நான் பேக் வந்துக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்துடும். அதுக்கடுத்து திருப்பியும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் ட்ரான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஓப்பன் ஆகும். ட்ரா ஒன்று, கலர் ஒன்று. அதில் நீங்கள் கலரில் போக தேவையில்ல, ட்ராவில் திருப்பியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் 3 கோடு வந்து லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 லேயர் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட் லேயரை 2வது லேயரோட இப்படி இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த பெயிண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த மேலே இருக்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் ஒயிட் ஆயிரும். அதுக்கடுத்து மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 லேயர் வரணும். அப்படின்னா தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். இந்த 3 லேயர் வந்த பிறகு இந்த மாதிரி பேக் வந்துக்குங்க. கீழே லெஃப்ட் சைடில் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிளாக்ல இந்த மாதிரி இருக்கும். நம்ம தேவையான கலர் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எடிட் பண்ண போகிற கலர். நான் ரெட் கலர் வச்சுருக்கேன், அதனால் நான் ரெட் கலரில் எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலரில் எடிட் பண்ணிக்கலாம். இது கலர் செலக்ட் பண்ண பிறகு மேலே டிக் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் 3 லேயர் இருக்குங்களே, அதுலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3வது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஷேப்பெல்லாம் இருக்கும். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடிட் பண்ணுறதுனால இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரோக், ஃபில் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் லைன் மட்டும் கலரிங்காக வர மாதிரி, ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர மாதிரி. நம்மளுக்கு தேவையானது ஃபுல்லாக தான் வரணும். அதனால் ஃபுல்லாக இருக்கனால ஃபில் கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்த பிறகு வெளியில் வந்துடும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி போட்டுருங்க. இதை போட்டு இந்த ரொட்டேட் இருக்கும். இந்த ரொட்டேட் இந்த மாதிரி திருப்பிக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. எனக்கு இந்த காது வரையும் நான் வச்சுருக்கேன். அழகாக நீட்டாக இருக்கறனால இந்த காது வரையும் நான் அப்படி வச்சுக்கிட்டேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அந்த 3 லேயர் தொட்டு இங்கே கீழே பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமான்னு. இப்போ கரெக்டாக இருக்கனால எனக்கு கரெக்டாக தெரியுது. உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணும்போது அது பிரைட்னஸை கம்மி பண்ணி எச் பண்ணி பார்த்துக்குங்க. திருப்பியும் அதை போய் அதோட பிரைட்னஸை ஃபுல்லாக்கிக்கிறோம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே இந்த ஃபஸ்ட் லேயரில் இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். செகண்ட் லேயரில் நம்ம பிக்சர் இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட் லேயரை செகண்ட் லேயரோடு இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோட்டோ பேக்கில் போயிடும். அந்த ட்ரையாங்கிள் வந்து பேக்கில் போயிடும். நம்ம ஃபோட்டோ ஃப்ரண்டில் வரும். இப்போ நம்ம ஃபோட்டோவை கிராப் பண்ணணும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே தெரியறதுக்காக. அதனால் இந்த நம்ம ஃபோட்டோவோட பிரைட்னஸ் மேலே கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோவோட பிரைட்னஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா குறையும். அதுக்கடுத்து பேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எரேசர் கொடுத்துருப்பாங்க. அந்த எரேசரை கிளிக் பண்ணுங்கள்.
திருப்பியும் இதே மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் நம்ம பாக்ஸ் ஷேப்பை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கடுத்து எரேசர் பண்ணுறோம் அந்த பாடியை இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதை அழகாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி இந்த மாதிரி அழகாக இப்படி பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி அழகாக கிராப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சு வெளியில் பக்கத்தில் எங்கேனாச்சும் ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா டெலீட் ஆகிரும். அப்படி இந்த மாதிரி கிராப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஓகேவாயிரும். இவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் திருப்பி போய் லேயரில் கிளிக் பண்ணி உங்கள் பிரைட்னஸ் ஃபுல் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம எடிட் பண்ணது எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 லேயரை தொட்டு இந்த சைடு இப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3ஆவதாக இருக்கிற அந்த மெர்ஜின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெர்ஜ் ஆயிரும். நம்மளது உள்ளே கனெக்ட் ஆகிரும் ஃபுல்லாக. அதுக்கடுத்து திருப்பியும் அதே ஆப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ஒட்டி இருக்கனால அந்த ஃபோட்டோவை சென்டரில் கொண்டு வரக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அதுக்கடுத்து டிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து அவ்வளோதான், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கிளிக் கொடுத்து இந்த மாதிரி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சேவ் ஆயிரும். கேலரியில் சேவ் பண்ணணும்னா கேலரி கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எடிட்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். வெரி ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் கேட்டுட்ருக்க வேணாம் எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம். நீங்களே வெரி சிம்பிளாக ஈஸியாக எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு அசத்தலான வீடியோவோடு சந்திப்போம்.